சிவு vlogs உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? செம்ம சிரிப்பா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்களா? ஸோ அப்படி இருக்கீங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே அப்படியே இருங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை கொடுக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். நானே வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்க இது இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பராசக்தி டைட்டில் டீசர் வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம எஸ்கே அவர்கள் வந்து மாறுபட்ட கதாபாத்திரத்தில் திருப்பியும் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அமரனில் எப்படி நம்ம நடிப்பில் எல்லாரையும் அழ வச்சாரு, ஸோ இந்த படத்தில் வந்து அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம இந்த படத்தை பற்றி கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிண்டி பார்த்தோம்னா நமக்கு அதான வேலை. எந்த விஷயமும் கிண்டி அலசி ஆராய்ச்சி தோச்சி காய போட்டு அதுல என்னதான்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ ஆர்வம். இந்த படத்தை வந்து சுதா கோங்கரா அவர்கள் வந்து இயக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஸோ சுவரை போற்று சூர்யா நடித்த படம், அந்த வந்து இறுதி சுற்று, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து அவங்க இயக்கி ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி பிளேஸை வந்து சினிமா ஃபீல்ட் வந்து பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எஸ்கே அவர்களும் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலாகவே இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ வந்து நமக்கு பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு ஸ்டார்ட் அப் காமெடியா ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாரு. கேபிஓல டைட்டில் வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் விஜய் டிவில ஆங்கரா வந்தாரு. ஸோ அப்பப்போ சின்ன சின்ன இடத்துல வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாரையும் வந்து மெய்சில் இருக்க வச்சுது. ஸோ அதன் காரணமாக வந்து சினிமா ஃபீல்டில் ஒரு காமெடியா வந்தாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ ஒரு காமெடி பண்ணவங்களாம் சின்ன சின்ன படம்லாம் பண்ணிட்டு திடீர்னு அமரன்ல வந்து நம்ம எஸ்கே ஆகுது என்ன இப்படி நடிக்கிறாரு மனுஷன், ஒரு படத்துக்காக உடம்பெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இப்படிலாம் நடிப்பாரா எஸ்கே, இந்த மாதிரிலாம் ஒரு நடிக்க தெரியுமான்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இதை தாண்டி வந்து இந்த பராசக்தி படத்துலயும் வந்து ஒரு மாறுபட்ட கதாபாத்திரமா நடிச்சிருக்காரு. டேமேஜான பீஸ் நானு ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண எஸ்கே அவரே இப்ப தன்னை தானே ஜோக்கர்னு சொன்னாலுமே எல்லாருமே அவருக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க. சார் நீங்க ஜோக்கர்லாம் கிடையாது, நீங்க ஹீரோ, நீங்க மாபெரும் ஹீரோ. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சாருன்னே சொல்லி ஆகணும். ஆன்டகோனிஸ்ட் ரோல் வந்து நம்ம ஜெயம் ரவி சார் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் டீசர்ல வந்து ஒரு போலீஸ் கேட்டப்பெல்லாம் வந்து சாரி ரவிமோகன் சார், அப்புறம் அவர் இது பார்த்தாருன்னா அதை தப்பா நினைச்சு போறாரு. ஸோ ரவிமோகன் சாரும் பாத்தீங்கன்னா அவரும் வந்து இந்த படத்தை வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அதர்வா அவர்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா நடிக்கிறார் போல இருக்கு இந்த படத்துல. ஸோ அப்படிதான் வந்து அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். இன்னும் டைட்டில் டீசர்லயே இந்த மூவியோட ஸ்டோரியை வந்து நம்ம ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னே சொல்லி ஆகணும். ஸோ ஒரு காலேஜை காட்டுறாங்க, ரவிமோகன் சார் வந்து ஷூட்டிங் பண்றதை காட்டுறாங்க, ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஒரு போராட்டத்தை காட்டுறாங்க. அண்ட் தென் வந்து அதுக்கு தலைவராக நம்ம எஸ்கே இருக்காரு. ஸோ இதெல்லாம் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க. திடீர்னு கார்ல வந்து அழகா கியூட்டா ஸ்டீல வந்து ஒரு டைவ் அடிச்சு அதெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு போறதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு கணிக்கும் போது முழுக்க முழுக்க வந்து ஒரு காலேஜ் பேஸ்ட் ஒரு திரைப்படம், ஒரு ப்ரொடெக்டான திரைப்படம் தான் வந்து மக்களுக்கு வந்து இது வந்து போர்ட்ரேட் ஆயிருக்கு. அப்படி என்னதான் சார் ப்ரொடெக்ட், எதுக்கு வந்து எல்லாம் வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னு நம்ம கிண்டி பார்த்தோம்னா நமக்கு தான் கிண்டி பார்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும்ல. அப்படியே பார்த்தோம்னா ஸோ இது இந்தி திணிப்புக்கான அகேன்ஸ்டான இந்த படமா இருக்க போது. ஸோ 1960s காலகட்டத்துல 70s காலகட்டத்துல தான் இந்தி பாத்தீங்கன்னா ரொம்ப தலை தூக்கி நின்றுச்சு. அதுவும் நம்ம சவுத் இந்தியால தான் ஓவரா வந்து பேசப்பட்டுச்சு இந்த ஹிந்தி. ஸோ எல்லாருமே ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தி பேச தெரிஞ்சுக்கணும், ஹிந்தி எழுத தெரிஞ்சுக்கணும், எது கேட்டாலும் ஹிந்தி. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நார்த் இந்தியன் கேர்ள்ஸை சைட் அடிக்கிறதோட எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹிந்தி பக்கம்லாம் அவங்க வந்து கத்துக்கணும்னு அவங்க வந்து ஆசைப்படுறது இல்லை. ஆனா அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம்னா கட்டபொம்மன் காலம் கிடையாது. 1960s அந்த 70s அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே தலை தூக்கி நிற்கிச்சு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த திரைப்படம் வந்து நம்மள வந்து வழி நடத்த போறாங்க. ஸோ அந்த காலேஜ்ல வந்து அந்த ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க. ஸோ வந்து ஜெயம் ரவி வந்து ஷூட்டிங் பண்ற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க இல்லையா. ஸோ அவர் வந்து ஷூட்டிங் ஆர்டர்லாம் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுட்டு வந்து கொல்ல போறதா வந்து அப்டேட்ஸ் நமக்கு வந்து வந்துருக்கு. சுதா கோங்கரா அவர்கள் வந்து பயோபிக் மூவி எடுக்கிறதுல வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சவனே சொல்லி ஆகணும். ஸோ இறுதி சுற்று சூரை போட்டுலாம் பாத்தீங்கன்னா அது வந்து பயோபிக். இந்த படமும் பயோபிக்கா, இந்த படமும் பயோபிக்கா, இந்த படமும் பயோபிக்கா. ஆமா மக்களே, இந்த படமும் பயோபிக் தான். ஸோ 1960s காலத்துல ராஜேந்திரன் சொல்லிட்டு வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாரு. அவரு தான் பாத்தீங்கன்னா எஸ்கே கேரக்டரான். அந்த வந்து அதர்வா வந்து அவரோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எஸ்கே அவர்கள் வந்து சித்திரதா வந்து சொல்றாங்க. ஸோ ராஜேந்திரன் அவர்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த காலேஜில் படிக்க சொல்ல ஹிந்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடெக்ட் நடக்கும். ஸோ எல்லாமே ஹிந்தி பேசணும், ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். அதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் பீப்புள் லீடர் மாதிரி இருப்பாங்க பார்த்தியா. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் இருந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அகைன்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ போலீஸ்காரங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் ஆர்டர் வாங்கி வேற வழி இல்லாமல் ராஜேந்திரன் அவர்கள் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க.
அவரோட ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில இப்போ வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இதுல எஸ்கே வந்து நான் வந்து மிகவுமே பாராட்டுவேன். ஸோ எந்த ஒரு ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து சாவறதுக்கு வந்து உடன்பாடே கிடையாது. எந்த ஹீரோவும் வந்து அதை லைக் பண்ண மாட்டாங்க. ஒன்னு மாசா கொண்டு போகணும்னு நினைப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு சென்டிமெண்டா கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. அந்த டெத்துன்றது யாருமே பெருசா லைக் பண்ண மாட்டாங்க. தமிழ் சினிமால ரொம்பவே ரேர் ஹீரோலாம் வந்து கிளைமேக்ஸ்ல சாவறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ரேர். ஸோ எப்படி சொல்றது, தேங்காய் உடச்சா பூ பூக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப ரேராகவே இருக்கும் இந்த ஹீரோலாம் வந்து சாவறதுலாம் பார்த்தீங்கன்னா. ஆனாலுமே வந்து எஸ்கே அவர்கள் வந்து நான் நடிக்கிறேன்பா, நான் நடிக்கிறேன், அமரன்ல பார்த்தீங்கல்ல அதே மாதிரி பரவாயில்ல நான் நடிக்கிறேன், என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸை நான் வந்து வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஃபார்வர்டாக வந்து நடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுக்கு வந்து அத்தி பூத்தா போல தாமரை பூத்தா போல வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் தென் இந்த மூவியோட ட்ரைலர்ஸ் அந்த அதுக்கப்புறமான அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா டேட்லாம் ஒன்றும் அஃபிஷியலாக சொல்லலை. பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2025, அதாவது ஜூனுக்கு மேலே டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து வரப்போகுது. எல்லாமே ஒன்று தான். ஸோ ஜூனுக்கு மேலே இந்த படம் வரப்போகுது, அது மட்டும் வந்து கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ அமரன் மாதிரியே இந்த படமும் ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்க போகுதுன்னு தான் எனக்குமே மனசுல வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் மறக்காம இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. நம்ம இந்த படத்தோட அப்டேட்ஸ் நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி சைபர்ட்ரான் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க, ஐடி சர்வீஸ் பண்றாங்க, அண்ட் தென் வந்து ஹார்ட்வேர் ப்ராப்ளம் லேப்டாப்ஸ்ல வருதா அதெல்லாம் வந்து சரி பண்றாங்க. லேப்டாப் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா வந்து ஹோல்சேல் ரேட்ல வந்து அவங்களே வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் லவ்வரை மாத்துற மாதிரி அடிக்கடி லேப்டாப் வந்து ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாத்துறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இருக்காங்க. அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த சைபர்ட்ரான் வந்து முக்கியமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லையும் லைட்டாக கொஞ்சம் ஆட்டி விட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.